ஓம் சாந்தி. இன்னைக்கு ஒரு சின்ன கதை கேட்கலாமா? ஆனா அந்த கதைக்குள்ள பெரிய வாழ்க்கையின் ரகசியம் அமைஞ்சிருக்கு. நம்மள பல பேரு இந்த விஷயத்த அடிக்கடி யோசிப்போம். அவங்கள போல என்னால பேச முடியல, அவங்கள போல என்னால சேவை செய்ய முடியல, அவங்கள போல திறமை என்கிட்ட இல்லை, நான் சாதாரணமானவன், இப்படி நினைச்சு நம்மளுடைய மதிப்பை நாமளே குறைச்சிக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு ஆழமான கதையினால ஒரு அற்புதமான உண்மையை தெரிஞ்சுக்க போறோம். ஒரு காலத்துல ஒரு பெரிய அரண்மனையில ஒரு சின்ன விளக்கு இருந்தது. அது ஒரு மூலையில அமைதியா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த விளக்கு சந்தோஷமாவே இல்லை. ஏன்னா அதை தன்னை மற்றவங்க கூட எப்போதுமே ஒப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. என்னை விட பெரிய விளக்கு இருக்கு, என்னை விட பிரகாசமானவங்க இருக்காங்க, என்னால என்ன பயன் அப்படின்னு டெய்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த விளக்கு மாதிரி தான் சில நேரங்களில் நாமும் இருக்கிறோம். ஒரு நல்ல பெரிய சேவாதாரியை பார்த்து, ஒரு வெற்றிகரமான மனிதரை பார்த்து நம்மளை நாமே குறைச்சி மதிப்பிட்டுக்கிறோம். ஆனால் வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் பலத்த காற்று வீசியது, மழை பெஞ்சிச்சு, அரண்மனை ஃபுல்லாக இருட்டாயிருச்சு, பெரிய பெரிய விளக்குகள் எல்லாமே அணைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த சின்ன விளக்கு மட்டும் அமைதியாக எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்போ ஒரு வயசான பையனே அரண்மனைக்கு வந்தாங்க. இருள் காரணமாக அவருக்கு வழி தெரியல, தடுமாடிக்கிட்டு இருந்தார். அப்போது விளக்கினுடைய ஒளி அவருடைய கண்களில் பட்டது. அந்த ஒளியை பார்த்து அவர் பாதுகாப்பாக வெளியே வந்துட்டாரு. அவர் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அந்த விளக்கு கிட்ட சொன்னார், இன்னைக்கு உன்னுடைய இந்த சின்ன ஒளி தான் என்னுடைய உயிரையே காப்பாத்துச்சுன்னு சொன்னாராம். விளக்கு அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. நானா, என்னுடைய சின்ன ஒளியா இவ்வளோ பெரிய உதவி செஞ்சது? அந்த நிமிஷம் அதுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதே விஷயம்தான் நடக்குது. நம்ம செஞ்ச ஒரு சின்ன செயல் ஒருவருடைய வாழ்க்கையவே மாற்றிருக்கலாம். நம்ம பேசிய ஒரு அன்பான வார்த்தை ஒருவருடைய மன காயத்தை குணப்படுத்தியிருக்கலாம். நாம கொடுத்த புன்னகை ஒருவருடைய துக்கத்தை குறைச்சிருக்கலாம். ஆனால் அது நமக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம். அடுத்த நாள் காலையில் சூரிய ஒளி உதயமானது. விளக்கு சூரியன்கிட்ட கேட்டுச்சு, சூரியனே, நான் உன்னை போல பிரகாசிக்க முடியல, என்னால் என்ன செய்ய முடியும்? அப்போது சூரியன் ஒரு அழகான பதில் சொல்லுச்சு, சிறிய விளக்கே, உன்னை என்னோட ஒப்பிடாத. நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்கிறேன், நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய். சில நேரத்தில் ஒரு சின்ன விளக்கின் ஒளி தான் இருளை அகற்ற போதுமானது. எவ்வளவு அழகான பாடம்! அதனால் நீங்கள் யாரு கூடயும் உங்களை ஒப்பிடாதீங்க. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனியான சிறப்புதல் இருக்குது. ஒரு ரோஜா மல்லிகையாக முடியாது, ஒரு மல்லிகை ரோஜாவாக முடியாது. ஆனால் ரெண்டுமே மனம் தர முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் மற்றவர்களாக ஆக வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்பை வெளிப்படுத்தினா போதும். ஒரு தூய்மையான எண்ணம், ஒரு நிமிடம் யோகம், ஒரு நல்ல வாழ்த்து, ஒரு அன்பான பார்வை, இவை அனைத்தும் உலகத்தின் இருளை குறைக்கின்றன. சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், நான் பெரிய சேவை செய்யலை, என்னால் யாரையும் மாற்ற முடியல, கிட்ட அந்த அளவு சக்தி இல்லை. ஆனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆத்மாவுக்கு தைரியம் கொடுத்தா அதுவே பெரிய சேவை. நீங்கள் ஒரு ஆத்மாவுக்கு அமைதியை அனுபவம் கொடுத்தாலும் அது ஒரு பெரிய சேவை தான். நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டா அது உலகத்தையே மாற்றும். ஏன்னா உலகம் மாறணும்னா முதல்ல நம்ம மாறணும். ஆத்மா மாறினா குடும்பம் மாறும், குடும்பம் மாறினா சமூகமே மாறும், சமூகம் மாறினா உலகமே மாறிடும். அதனால் சூரியனாக ஆக முயற்சி பண்ணாதீங்க. பாபாவின் நினைவில் எப்போதுமே எரியக்கூடிய ஒரு தூய விளக்காகவே இருங்க. உங்களுடைய சிறிய ஒளி யாருடைய வாழ்க்கையில் விடியலை உருவாக்கும்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு உறுதி எடுப்போம், நான் என்னை யாருடனும் ஒப்பிட மாட்டேன், நான் என்னுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வேன், நான் பாபாவின் நினைவில் நினைத்து இருப்பேன், ஒரு தூய எண்ணத்தின் விளக்காக இருப்பேன், என் வாழ்க்கையில் நான் சந்திக்கும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகம் கொடுப்பேன், என் வாழ்க்கையவே ஒளியாக மாற்றுவேன். ஏனெனில் ஒரு சிறிய விளக்கின் ஒளியால் பலரோட இருளையும் அகற்ற முடியும். நான் பாபாவின் அன்பில் எரியும் ஒரு தூய விளக்கு.
என் ஒளி உலகிற்கு அமைதியை பரப்பட்டும். என் நினைவு உலகிற்கு நம்பிக்கையை தரட்டும். சூரியனாக ஆக வேண்டியதில்லை. பாபாவின் நினைவில் இருந்து ஒரு சிறிய விளக்காக இருந்தாலே போதும். நன்றி. ஓம் சாந்தி.